Hello everyone, welcome back to our channel ISU Study Zone and நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் லெசன் நம்பர் 10க்கான 1 மார்க் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நான் படிச்சுட்டு அதை நான் பின் பண்ணி வைப்பேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் நோ. தட்ஸ் ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது ரொம்ப சிம்பிள் தாங்க. அன்பேலன்ஸ் கேட்டிருக்காங்க. அன்பேலன்ஸ்டு மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு, அவ்வளோதான். ஓகே, இப்போ டீஜென்ரேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல் அந்த மாதிரி வரக்கூடாது, ஈக்குவல் சொல்லிட்டு வரணும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இங்கே ஒரு மைனஸ் வரணும். ஜஸ்ட் அது ஹைஃபன் தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி அங்கே முன்னாடி நான் டீஜென்ரேட் பார்த்துருப்போம், இங்கே டீஜென்ரேட் கேட்குறாங்க. ஸோ டீஜென்ரேட் அப்படின்ற போது அதே -1 வரும், பட் லெஸ் தென். ஓகே, ஸோ பெனால்ட்டி அப்படின்றது கம்மியான அமௌண்ட்டை பெனால்ட்டி வைப்பாங்க. அப்படின்றத பெனால்ட்டினா லைக் ஏதோ ஒரு தப்பு செஞ்சதுக்கு நம்ம கட்டுற மாதிரி. ஓகே, ஸோ ஸ்மால் காஸ்ட் அப்படின்னு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பேசிக்காக அலோகேட் பண்ணும் ரோஸ் ஆர் காலம்ஸ் எதுவாக இருந்தாலும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 1. ஓகே, இப்போ டைரெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நார்த் வெஸ்ட் அப்படின்றது, இப்போ நார்த் இந்த மாதிரி இருக்கும், வெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ற போது டாப் லெஃப்ட். ஆல்ரெடி ஒரு கொஷினில் விஏஎம் அப்படின்ற வேர்டு வந்துச்சு, அதாவது நாட் அன்பேலன்ஸ் சொல்லியிருந்துச்சு இல்லையா. ஸோ அதே தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா விஏஎம் வந்துடும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், 8th கொஷின் XIJ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியபிள் வரப்போது, கான்ஸ்டன்ட் 1 ஆர் 0. ஸோ 9th கொஷின்லேயும் நாட் ஈக்குவல் இருக்குது. நாட் ஈக்குவல்னால் அன்பேலன்ஸ்டு. ஸோ பர்பஸ் ஆஃப் டம்மி ரோ ஆர் காலம் இன் அன் அசைன்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டோட்டல் ரிசோர்ஸஸ். டம்மி ரோ அண்ட் காலம் டோட்டல் சொல்லிட்டு வரணும். ஓகேயா, அதாவது அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஆப்டிமலாக இருக்க போகுது. இப்போ அசைன் பண்ணுறோன்னா, இப்போ A = 1 அப்படின்னா நான் 1 தான் அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி 1 அசைன்மெண்ட் தான் இருக்க முடியும். ஈச் ரோ அண்ட் ஈச் காலத்தில் எக்ஸாக்ட்லி நோட் பண்ணுங்கள், எக்ஸாக்ட்லி. ஓகே, 12th கொஷின் பாருங்கள். இப்போ 4 ஒர்க்கர்ஸ் இருக்காங்களாம். இப்போ நான் 1 2 3 4 இது பண்ணிக்கிறேன். 3 வேலை தான் இருக்கான். ஸோ நான் இந்த 3 பேர் இல்லை இந்த 3 பேருக்கு தான் நான் வேலை கொடுக்க முடியும். ஸோ 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சர் இஸ் 3. ஓகே, ஸோ 13 பாருங்கள். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம், அதானே டெசிஷன் தியரி. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதிலேருந்து நான் டெசிஷன் மேக் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல் ஆஃப் அபவ். ஸோ 14th டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரிஸ்க்லாம் இருக்கும். ஸோ சில சமயம் நல்லா நடக்கும், சில சமயம் நல்லா நடக்காது. ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் அபவ். ஐ திங்க் இந்த லெசன் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.